ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் சூப்பு தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் பட்டை, சோம்பு, ஜீரகம் அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தில் நல்லா ஒரு வெங்காயம் பொடிசாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதோட இஞ்சியும் பூண்டையும் நீங்கள் நசுக்கி சேர்த்திங்க அப்படின்னாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துட்டேன். சும்மா ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி போதும். அதிகமாக தக்காளிலாம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதனால் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விடுங்க. ஓரளவுக்கு வதங்கினாலும் போதும். ஏன்னா நம்ம ஆட்டுக்காலை நல்லா வேக வைக்க போகிறோம் இல்லையா? அதனால் இது ரொம்ப வதங்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒரு பாதி வெந்தால் கூட போதும். ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஆட்டுக்காலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? அது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஆட்டுக்காலை நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெங்காயம், தக்காளி, அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஆட்டுக்காலை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட் குக்கிங் பண்ணுறதோட ஸ்லோ குக்கிங் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த கொலாஜின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு அந்த சூப்பில் இறங்கி உங்களுக்கு அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா நமக்கு போனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இந்த செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிளகுத்தூள் வேணும் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக நம்ம குடிக்கும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துருங்க. இப்போது மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிடலாம். உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு 10 விசில் அப்படின்னு விடாமல் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ முதல்ல வேணும்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 4-5 விசில் விடுங்க. 4-5 விசில் விட்டதுக்கப்புறமா சிம் பண்ணிடலாம். சிம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் போல் வச்சு இறக்கிடுங்க. இது உடனே குடிக்கிறதோட மறுநாள் இப்போ நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியுமே மறுபடியும் இதை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிவிட்டு மார்னிங் இது நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கொலாஜின், அந்த ஜெலாட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும் உங்களுக்கு அந்த சூப்பு பார்க்கும்போதே. ஸோ அது குடிச்சிங்க அப்படின்னா தான் நம்மளோட உடம்புல கொலாஜின் சத்து நம்மளுக்கு அப்போ தான் அதிலேருந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம இந்த சூப்பு நீங்கள் உடனே செஞ்சு நீங்கள் குடிக்கும்போது அந்த பிசுபிசுப்பு தன்மை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒட்டும் கையவே உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் மறுபடியும் இப்போ அதை வேக வச்சிட்டேன்னா மறுபடியும் மல்லி இலைலாம் போட்டுட்டு நான் மூடி போட்டு வச்சுருவேன். நைட்டு ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் மறுபடியும் வேக வச்சுக்குவேன். இதை மறுபடியும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா உங்களுக்கு சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலரே சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைமும் குடிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இன்னும் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னுமே நம்ம நல்லா மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா சிம்லேயே வச்சு குக் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணால் மட்டும் போதும், மறுபடியும் வேக வைக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அப்படியே அந்த மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி அந்த சூப்போட கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த போன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கடித்து சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.